வெறும் 2 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு 10 ரூபாய் கூட செலவாகாது. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எம்மியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரெட் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 2 பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் அழகாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. பாதி உள்ளி, ஒரு உள்ளி கூட வேண்டாம், பாதி உள்ளி போதும். இதுக்கு எடுத்து அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தக்காளி, பாதி தக்காளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேப்சிகம் நான் இன்றைக்கி பச்சை கலர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பீஸா சீசனிங் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறனால அது எதுவும் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீஸ் துருக்கி வச்சுருக்கேன், அதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், தீயை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் கன்னியாகுமரி சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தவாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அழகாக மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.